12/2025 உத்தரவு நகலை ரத்து செய்ய வேண்டும் என்று சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டு அதே உத்தரவு நகலை ரத்து செய்ய வேண்டும் என்று தற்பொழுது ரிட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது என்று நீதிபதிகள் சொன்னார்கள். அப்பொழுது தலைமை நீதிபதி தேவையில்லாமல் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை இப்படி வீணடிக்க செய்தால் உங்களுக்கு அபராதம் விதிக்க நேரிடும் என்பதையும் நீதிபதி அவர்கள் எடுத்து தெரிவித்தார். மீண்டும் அவர் இதனுடைய வழக்கினுடைய தன்மை, இருதரப்பிற்கான பிரச்சனைகள் இதையெல்லாம் நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லுகின்ற முயற்சி செய்தபோது நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது, நீங்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்க முன்பட்டார். இது மோசடி செய்யப்பட்டிருக்கிறது, ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது நீதிபதி இதையெல்லாம் ஆய்வு செய்து ஆவணம் திருத்தப்பட்டிருக்கிறதா, மோசடி செய்திருக்கிறதா என்பதை சிவில் நீதிமன்றம் தான் தீர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் வடிவேலு அவர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகி மருத்துவர் ஐயா அவருடைய வயதை அவர்கள் கருத்திலே கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாமல் இதுபோன்ற வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பிரமாண பத்திரத்தில் கையொப்பமே மருத்துவர் ஐயா அவர்கள் இட்டாரா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுவே சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், பத்திரிகையாளர்களாக நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த மருத்துவர் ஐயாவினுடைய கையெழுத்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் இருக்கக்கூடிய கையெழுத்தும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இதற்காக நாங்கள் குற்றவியல் நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த கையெழுத்தை யார் விட்டது, இதற்கு எந்த வழக்கறிஞர் அதற்கு அட்டஸ்டேஷன் இட்டார், இது மிகப்பெரிய ஒரு நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய, மோசடி செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்காக தனியாக ஒரு புகார் மனுவை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதற்காக தனியாக ஒரு குற்றவியல் வழக்கையும் நீதிமன்றத்தில் தொடுக்க இருக்கிறோம். இது மிகப்பெரிய மோசடி, ஒரு நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஆவணங்களில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது. இதற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டு நோட்டீஸ் வழங்கிய ஒரு வழக்கில் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சிக்கலும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் எங்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு தரப்பிலும், எங்கள் இருதரப்பிற்கும் பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை முடிகின்ற வரை மாம்பழம் சின்னத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இன்னொரு வழக்கையும், அதற்கு மேலாக எங்கள் பிரச்சனை தீர்வு காணுகின்ற வரை தமிழ்நாட்டில் தேர்தலே நடக்கக்கூடாது என்று ஒரு வழக்கையும், இது போன்ற ஒரு வழக்கை என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வழக்கறிஞர் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. இன்னும் என்னவெல்லாம் இவர்கள் சொல்வார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள் என்பது எனக்கு புரியவில்லை.